நம்ம இசைப்புயல் ஒரு பாட்டில் பைக்ஸ் தான் நம்மளோட சிறகுகள்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா ஆமாம் இல்லை, பைக் ஓட்டுறது நல்லா தாங்க இருக்குது. நினச்ச இடத்துல இருந்து நம்ம முறுக்க முறுக்க பறக்க பறக்க விடுற ஒரு சூப்பரான மூமெண்ட் இல்லை. வாட் அ ஃபீல். ரீசன்ட் டைமில் பைக்கில் ஒரு லாங் சோலோ ட்ராவல் பண்ணேங்க. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பயணம். அவ்வளோ தூரம் பைக்லையா, தனியாவா, டயர்டாகிட்டாதுன்னு இத்தனை கேள்வி கேட்டாங்க. அம்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமேன்னு கிளம்பிட்டேங்க. ஒரு சின்ன சரௌண்டிங்குள்ளே ஓடிட்டு இருந்த பைக் அன்னைக்கு ரொம்ப தூரம் என் கூட போக ரெடி ஆயிடுச்சு. விடிய காலையில் ஒரு 3-4 மணிக்கு மாதிரி கிளம்பி 10 மணி அப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். நம்ம ஊரில் பாம்பு மாதிரி தான் பாதையெல்லாம். இந்த ட்ராக்ல பைக்கர்ஸ் பெண்டில் போகிற மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சி நிமிர மறுபக்கம் சாயணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க ஓடணும். மலை பிரதேசம்ன்றதுனால எதிர்காத்து எப்போவும் நம்ம மேலே ஐஸை கொட்டுற மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் பச்சை பசேல்னு. வாவ், கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இடைக்கிட ரோட்டு ஓரமாக நிறுத்தி நல்ல சூடான டீ பிளேன் டீ கூடவே செக்கச்சவேன்னு ஒரு சம்பளோட ஒரு ரொட்டியை சாப்பிட்டு விடிய காலையில் ஒரு அழகான சன்ஷைனை பார்த்துட்டு போகிற வழியில் இருக்கிற வாட்டர் ஃபாலில் நின்று ரசித்து அந்த பாலத்திலே நின்று சூடாக ஒரு ரோல்ஸ் சாப்பிட்டு போலீஸுக்கு தெரியாத மாதிரி ஒத்த காதில் ஹியர்பட்டில் ஃபீல் குட் சாங்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொரு டவுனும் ரீச் ஆக ஆக பக்கத்திலே வந்துட்டோமே சந்தோஷப்பட்டுட்டே அந்த ட்ராவல் முடிஞ்சதுங்க. ஆனால் நான் ஆஹா ஓஹோனெல்லாம் இந்த பயணத்தை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா உலகத்தையே பைக்கில் சுற்றி வராங்க, அதுவும் பல்லாயிரம் கிலோமீட்டர் கணக்கில். நான் போனது வெறும் 200-250 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய ட்ரிப் போயே ஆகணும்ன்ற ஆசை வந்துருச்சுங்க.